வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இப்போ இந்த ஸ்கூல் பேண்ட்டில் ஜிப்பு வச்சு தைக்கிறோம் பாக்கெட்டு. இப்போ ஸ்கூல் பேண்ட் எப்படி தைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்கூல் பேண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காலுக்கு வந்து நீங்கள் அந்த கேன்வாஸ் வச்சு அடிச்சிருங்க. 1 இன்ச் இருக்கக்கூடிய கேன்வாஸ் எடுத்து வாங்கி அதை அடித்து ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. இது உள்பக்க தையல் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைடு இருக்கக்கூடிய காலுக்குமே நம்ம வந்து அடிச்சுக்கிறோம். அப்புறம் அது ஓரத்தில் ஒரு எட்ஜு தையலும், அப்புறம் நடுவில் ஒரு 2 தையல் கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதே மாதிரி 2 காலுக்கும் நம்ம அடித்து முடிச்சிடுறோம். அடுத்தது இப்போ அந்த 2 சைடு இருக்கக்கூடிய 2 பார்ட் இருக்கும், ஓகேங்களா? அந்த கால் 2 பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கர்வ் மாதிரி கட் பண்ணிப்போம் பாருங்க, அந்த இடத்துல நம்ம வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் இது பண்ணியிருப்போம். அதில் வந்து 1 இன்ச் விட்டு நீங்கள் தைச்சிருங்க. தைச்சிட்டு அதை அப்படியே மடிக்கலாம். இந்த இடத்துல செல்வெஜ் இருக்கறனால எனக்கு தெரியாதனால நான் அப்படியே மடக்கி அடிக்கிறேன். இல்லை நீங்கள் இன்னொரு ஃபோல்டு பண்ணி கூட இந்த இடத்துல மடக்கி அடிச்சுக்கலாம். அழுந்தாமல் இருக்கணும், அதுக்காக இந்த ஃபோல்டு பண்ணி நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் தனித்தனியாக நம்ம ஃபோல்டு பண்ணி அடிச்சிடுறோம். இந்த தையல் வந்து நீங்கள் 2 தையலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். ஒன்று போட்டு மறுபடியும் ஒன்று போட்டுருங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். 2 சைடும் அதேமாரி அடிச்சிடணும். அடிச்சுட்டு இந்த பேண்ட்டினுடைய சென்டர் பகுதி வந்து 4 பக்கம் நம்ம கட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். எதுக்குன்னா, நீங்கள் அந்த ஃபோல்டிங் கொடுப்பீங்க, ஓகேங்களா? பட்டியோட ஜாயின் பண்ணும்போது ஃபோல்டிங் கொடுப்பீங்க. அப்போ அந்த ஃபோல்டிங் கொடுக்கும்போது எவ்வளோ ஃபோல்டிங் கொடுக்கறது, எவ்வளோ தூரம் வரணுங்கிறது தெரியறதுக்காக அதை நம்ம 4ஆக மடிச்சுட்டு 4 சைடும் வந்து நம்ம கட் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பட்டி எடுக்கிறோம். பட்டி 4 பீசஸ் இருக்குது. 4 பீசஸ்லேயும் நான் ஒவ்வொரு இன்ச்சு வந்து நான் சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம அடிச்சுட்டு இது ஆக்சுவலாக வந்து நம்ம பட்டி வந்து 2 ஜாயின் பண்ணி அடிச்சுக்கிட்டு, இது ஆக்சுவலாக நான் வந்து இதுதான் வைக்க போகிறேன், எலாஸ்டிக் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் ஃபுல்லாகவே அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நாடா அடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த 2 இன்ச்சு கேப் விட்டு அடிக்கணும். இப்போ நான் அடித்தேன் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 இன்ச்சு கேப் விட்டு அடிக்கணும். ஸோ அதை நான் மறுபடியும் ஃபுல்லாக அடிச்சிடுவேன். ஏன்னா நான் எலாஸ்டிக் தான் வைக்க போகிறேன். இப்போ ஃபுல்லாக அடிச்சுட்டு இதுவும் அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு நீங்கள் மடக்கி அடிச்சுக்கலாம். ஓவர்லாக் போட தேவையில்லை, அழுந்தாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த துணியை 2ஆக பிரித்து இந்த பக்கம் அந்த பக்கம் மடித்து அடிச்சுக்கணும். ஃபினிஷிங்கும் நீட்டாக அழகாக இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பாக்கெட் வைக்கணும். இதுலேயும் இந்த மாதிரி இந்த சைடு அந்த சைடு அடிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக வந்து இது நான் எலாஸ்டிக் கொடுக்கறது வந்து நான் இது பிரிச்சுட்டு மறுபடியும் தைச்சிடுவேன். இது நம்ம எட்ஜு வரைக்குமே நம்ம தைச்சிக்கணும். நாடாக்குன்னா நீங்கள் இது மாதிரி இந்த 2 இன்ச்சு கேப் வந்து அந்த இடத்துல பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, 2 இன்ச்சு கேப் விட்டு தைச்சிக்குங்க. இது நான் நாடாக்குன்னு தைச்சேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எலாஸ்டிக் வேணும்னால நான் அதை வந்து நான் அந்த தையலை பிரிச்சுட்டு மறுபடியும் ஃபுல்லாமே நான் ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் நான் அடிச்சிருப்பேன். அது வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து பாக்கெட் எப்படி வைக்கிறதுன்னா, இந்த ரைட் சைடு தான் நமக்கு வந்து பாக்கெட் வரணும். எப்போவுமே அது மறந்துடாதீங்க. நம்ம கை வச்சோம்னா பேண்ட்டு வந்து ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து பாக்கெட் வரணும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து எந்த பக்கம் வருங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த சைடு தான் நீங்கள் பாக்கெட் வைக்கணும். பாக்கெட் வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, நமக்கு கை உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து கேப் விடணும். ஸோ அப்போ வந்து கீழே 1 இன்ச் அளவுக்கும் நம்ம தையல் போட்டுக்குங்க. மேலே ஒரு 2 to 3 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். நடுவில் கேப் விட்ருங்க. இது கேப் விட்டுட்டு தான் கீழே மேலே தையல் போடணும். இந்த இடத்துல வந்து வீடியோ வந்து கவர் ஆகாமல் போயிடுச்சு, அந்த நான் அது போட்டது. ஸோ நீங்கள் மேலே கீழே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கெட் நடுவில் வச்சு தைக்கணும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் தனியாக காட்டுறேன், உங்களுக்கு பாக்கெட் எப்படி தைக்கிறதுன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பாக்கெட் எல்லாமே தைச்சிட்டு அந்த பட்டியை ரெடி பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதில் 4 கட் மார்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லி, அதுவும் அதே மாதிரி பட்டியிலையும் பார்த்தீங்கன்னா 4 சைடு ஜாயின் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு ஃபோல்டிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணணும். ஒரு 3 இன்ச்சஸ் அல்லது 3 to 4 இன்ச்சஸ் ஒரு கேப் விட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த கட் மார்க் வந்து இந்த ஜாயிண்ட், அதாவது பட்டியோட ஜாயிண்ட் வரைக்கும் கணக்காக வந்ததுன்னா அந்த ஃபோல்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிங்க, நீங்கள் தைச்சிட்ருங்க.
ஓகேங்களா? இது ஆக்சுவலாக நம்ம சென்டர்லேருந்து வச்சு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து ஒவ்வொரு ஃபோல்டிங்காக பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஃபோல்டிங்காக பண்ணிக்கிட்டே வர வர இந்த பக்கம் கட்மா இருக்கும். அது நம்ம அந்த பட்டியோட ஜாயிண்ட்டும் நமக்கு மேட்ச் ஆகும்போது அந்த இடத்துல நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 இன்ச்சு வந்து நமக்கு ஃபோல்ட் பண்ணாமல் தைக்கிற மாதிரி இருக்கும். தைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே கால்லேருந்து தையல் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கனால 1.5 இன்ச் தள்ளி ஆரம்பித்து இங்கே வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டால் போதும். அந்த இடத்துல ஒரு யூ டர்ன் மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து திரும்பணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும், அழகாக வரும். திரும்பி தைச்சு இப்போ இங்கே அதே மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம தைச்சு முடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு தையலும் நம்ம அது மேலே போட்டுக்கணும். அந்த அந்த 2வது தையலும் கொஞ்சம் தள்ளி கூட நம்ம வந்து கீழே காலுக்கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச். இதுக்கப்புறம் மிச்சம் நமக்கு இந்த செல்வெஜ்ஜும் மேட்ச் ஆகும்போது எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து தைச்சிட்றோம். ஓகேங்களா? உங்களுக்கு அதே மாதிரி இதில் எல்லாமே நான் தைச்சிட்டேன், ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேண்ட் தைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த எலாஸ்டிக் வைக்கிறதும், இப்போ எலாஸ்டிக் வைக்கல நாடா தான் வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம நாடாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் எப்படி பண்ணுறது நான் தனி வீடியோவை காட்டுறேன். பாக்கெட் வந்து ரைட் சைடில் தான் வரணும். பாக்கெட் வைக்கிறதையும் எலாஸ்டிக் பண்ணுறதையும் நான் தனி வீடியோவாக காட்டுறேன். எனக்கு இதில் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகாமல் ஆஃப் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.